வெல்கம் டு Veetu செஃப் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் சிந்தாமணி. அதுவும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். சூடானதும் 2 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரி விட்டுறலாம். சீரகம் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட், ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப வாசனையும் கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் 8 வரமிளகாய் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் மட்டும்தான் இந்த சிக்கனுக்கு காரம் கொடுக்க போகுது. ஸோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா பொரி விட்டுட்டோம். இப்போ ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, ஆனால் நல்லா பொரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். நம்ம ரொம்ப ப்ரௌன்லாம் கலர் ஆக தேவையில்லை, கொஞ்சம் வணங்கினாலே போதும். அந்த பச்சை வாசனை போயிடணும், எண்ணெயில் கொஞ்சம் வணக்கியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வணக்கிக்கோங்க. ஸோ நல்லா வெங்காயம் வணக்கினதும் நாம் நெக்ஸ்ட்டு போட போகிற இன்க்ரீடியன்ட் மஞ்சத்தூள். சிக்கன்னாலே நமக்கு மஞ்சள் கண்டிப்பாக போடணும். ஸோ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. ஸோ வெங்காயமும் நல்லா வணங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் போட போகிறோம். அதுவும் இன்றைக்கி நான் எடுத்திருக்க சிக்கன் 1/2 kg, 1/2 கிலோ சிக்கனை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியே செய்யுங்க, நான் சொன்ன மாதிரியே. ஸோ இந்த சிக்கன் நம்ம எல்லாமே போட்டாச்சு. ஸோ எல்லா சிக்கன் போட்டதும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நாம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். 2 மினிட்ஸ் விட்டுட்டு நாம் கொஞ்சமாக இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா சிக்கனை கிளறி விட்டுறலாம். ஸோ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. ஸோ சிக்கன் கிளறி விட்டதும் நாம் இந்த சிக்கனுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணுறோம். அது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி தண்ணி அதுலேருந்தே வரும். ஸோ நீங்கள் அளவாக ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா கொதிச்சுட்ருக்கு சிக்கன்லேருந்து தண்ணி ஸோ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பார்க்குறேன் 7 மினிட்ஸ் கழிச்சு. ஸோ ஓரளவுக்கு தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த டைமில் மட்டும் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வாட்டர் ஊற்றும் போது செக் பண்ணிங்கன்னா கடைசியில் சுண்டும் போது உப்பு அதிகமாக இருக்கும். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், லைட்டாக தண்ணி இருந்துச்சு. நான் மண் சட்டி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்க்கும்போது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கெல்லாம் பனஞ்சு சாப்பிடும், அட்டகாசமாக இருக்கும். அது குட்டி குட்டியாக இருக்கனால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.